இந்த மாதிரி ஜிப்புன்னு சவுண்டு வந்ததுனால தான் ஜிப்புக்கு ஜிப்புன்னு பேர் வச்சாங்களாம். சும்மா லூஸ் தரமா பேசாதேடா. என்ன நம்பல. தீயணைப்பு வீரர்கள், ஃபேஷன் ஷோ மாடல்ஸ், அப்புறம் விண்வெளி வீரர்கள், இவங்க எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது என்ன தெரியுமா? மனுஷங்க கிடையாது, அதே ஜிப்பு தான். ஒரு செகண்டா உங்களை சுற்றி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக பாருங்களேன். உங்களை அறியாமையே எத்தனை இடத்துல ஜிப்பு இருக்குது தெரியுமா? உங்கள் ஜாக்கெட்டில், உங்கள் பேண்ட்டில், உங்கள் பேக்கில், உங்கள் பர்ஸில், ஈவன் சில பேரோட ஷூஸில் கூட இருக்கும். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. பட் என்னைக்காவது இந்த ஜிப்பு எப்படி க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்ன அப்படின்றத என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலி பிஹைண்ட் த சீனில் என்ன தான் நடக்குது? பிஹைண்ட் த சீன் வேணாம், நம்ம இன்ஃப்ரண்ட் ஆஃப் த சீனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் உங்கள் சகோ, வெல்கம் டு ஏபிசிடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏபிசிடி ஆஃப் ஜிப்பர்ஸ். இப்போ அப்படியே 1800க்கு போனோம்னா, அப்போல்லாம் 2 துணியை இணைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பட்டன்ஸு இல்லை ஹூக்கு அப்படி இல்லாட்டி இந்த லேஸு இதெல்லாம் தான் யூஸ் பண்ணாங்க. இமேஜின் பண்ணி பாருங்கள், காலையில் பரபரப்பாக ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கோம், அப்போ சுமார் 20 பட்டன் உடம்பு ஃபுல்லாக போடணும் அப்படின்னா எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். நான்லாம் இப்போ இருக்கிற இந்த 5 பட்டனை போகிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டே சட்டைக்கு பதிலாக டிஷர்ட்டை போட்டு போயிட்டுருக்கேன். என்ன போய் 20 பட்டன்லாம் வாய்ப்பில்லை ராஜா. Because basically I am சோம்பேறிங்க. இந்த உலகத்துக்கு ரொம்பவே குவிக்கான இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் மெக்கானிசம் தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் 1893 அமெரிக்கரான விட்காம் ஜுட்சன்றவர் கிளாஸ் லாக்கர் அப்படின்ற ஒரு மெக்கானிசத்தை கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் நம்ம இப்போ இருக்கிற ஜிப்புக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி. ஆனால் இது கொஞ்சம் கிளம்ஸியாகவும் அவ்வளோ ரிலேபிளாக இல்லாமையும் இருந்துச்சு. ஆனால் இவருக்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு டெக்னிக்கை இன்னொருத்தவங்க கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. அதை தான் இவர் கொஞ்சம் மெருகேற்றி கிளாஸ் லாக்கர் அப்படின்னு வெளியிட்டார். ஆனால் இது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகாததுனால 1913 கிடியன் சண்டக் அப்படிதானே கிடியன் சன்பேக் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஸ்வீடிஷ் இன்ஜினியர், நோட் பண்ணிக்கோங்க மக்களே, இன்ஜினியர். This is an unwanted statement irrelevant to the current situation. அவர் இப்போ இருக்கிற மாடர்ன் ஜிப்பரோட முன்னோடியாக வெளியிடுறாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு மெட்டல் பற்கள் உடைய ஒரு ஜிப் மெக்கானிசத்தை உருவாக்குறாரு. கிட்டத்தட்ட 1910 தான் ஐன்ஸ்டீன் ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை பப்ளிஷ் பண்ணார். அதை பப்ளிஷ் பண்ணி 3 வருஷத்தில் இவர் ஜிப் அப்போ ஜிப்பை விட பழசு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியா? ரைட்டு. ஒரு காலத்தில் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை பற்றியும் நிறைய வீடியோஸ் போட்டோம். அதை பற்றின இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த வீடியோஸ்லையும் க்ரீன் மேட் யூஸ் பண்ணியிருப்போம், இந்த வீடியோலையும் க்ரீன் மேட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வாட் அ கோஇன்சிடென்ஸ்ல. ஃபன் ஃபேக்ட், 1920களில் தான் இந்த ஜிப்புன்றது கமர்ஷியல் யூஸுக்கு வருது. பிஎஃப் குட்ரிச் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி இந்த ஷூவில் ஜிப்பை வைக்கிறதுக்காக இந்த ஜிப்பை மேனுஃபேக்சர் பண்ணப்போ தான் இது ஜிப்புன்னு இதை க்ளோஸ் பண்ணுறப்ப போடுற சவுண்டை வச்சு இதுக்கு ஜிப்பர்னு பேர் வச்சாங்க. ஸோ நம்மளோட சொன்னது உண்மை தான். என்ன நம்பல. கதையாக பேசுகிறானே தவிர இந்த ஜிப்பு எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்ல மாட்டானப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. ஆக்சுவலி இந்த ஜிப்பு எப்படி ஒர்க் ஆகுதுன்ற வீடியோ போடணும்னு எப்போ தோணுச்சுன்னா, சுமார் 2 வருஷம் முன்னாடி பெங்களூரில் இருக்க விஸ்வேஸ்வரய்யா மியூசியம் போயிருந்தேன். அங்கே இந்த ஜிப்பு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை ஒரு பெரிய மாடலில் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறப்பே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆட்டாட்டே இப்படி தான் ஒர்க் ஆகுதா அப்படின்றதே எனக்கு அப்போ தான் தோணுச்சு. ஆக்சுவலி அங்கே மட்டுமே ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருந்துச்சு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் தனித்தனி வீடியோவே போடலாம் நம்ம. ரைட்டு. இப்போ ஜிப்பு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, பேசிக்கலி 2 கிளாத் மெட்டீரியல் இருக்கும். அந்த 2 மெட்டீரியலுக்கு உள்ள பக்கமும் பார்த்தோம்னா நமக்கு மெட்டலாலான பற்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த பற்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஹுக் ஷேப்பில் பசில் மாதிரி இருக்கும். நீங்கள் எப்போ ஜிப்பை மேலே க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அப்போ ஒரு பல்லு மேலே ஒரு பல்லு இப்படி அழகாக மேலே உட்காந்துக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பல்லு மேலே ஒரு பல்லு இருக்கிறப்ப இதை நீங்கள் சைட் வைஸ் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறப்ப அது வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் இதையே மேல் பக்கமாகவோ அப்படி இல்லாட்டி இந்த ஆங்கிளாவோ ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக இது கேல்குலேட் வந்துடும். இப்போ நான் இதை ஸ்லோ மோஷனில் ப்ளே பண்ணி காட்டுறேன், உங்களுக்கே இது புரியும் பாருங்கள். ஒரு சின்ன க்ளூ கிடையாது, மேக்னெட் கிடையாது, எந்த விதமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் உள்ள கிடையாது. வெறும் பியூர் ப்ரிசைஸான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை மட்டுமே வச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜிப்பர். இந்த ஜிப்பில் இருக்கிற ஒவ்வொரு பற்களுமே 0.5 மில்லிமீட்டர், அதாவது 1/2 மில்லிமீட்டர் டாலரன்ஸ் வச்சு தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. இதில் கொஞ்சம் தப்பு ஏற்பட்டாலும் ஜிப்பு சிக்கிக்கும். ஜிப்பரை நிறைய மெட்டீரியலில் பண்ணுவாங்கங்க.
மெட்டலில் பண்ணுவாங்க, காயிலில் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லாட்டி பிளாஸ்டிக்கில் பண்ணியிருப்பாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இது ஃபயர் ரெசிஸ்டண்ட்டாவோ வாட்டர் ரிப்பலண்ட்டாவோ சம்டைம்ஸ் ஏர் கூட உள்ளே போக முடியாத அளவு டைட்டான ஜிப்பர் கூட நம்மளால் உருவாக்கியிருக்காங்க. என்னால் செய்ய முடிஞ்சது நான் செஞ்சுட்டேன். இந்த சின்ன மெக்கானிக்கல் மார்வல் எந்த அளவு நம்பகத்தன்மையானது அப்படின்னா, நாசா அவங்களோட ஆஸ்ட்ரோனட்ஸுக்கு ஸ்பேஸில் யூஸ் பண்ணுற அந்த ஸ்பேஸ் ஷூட்லேயே ஏர் டைட்டான ஜிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஃபன் ஃபேக்ட் பார்ட் 2. ஆக்சுவலி இந்த உலகத்திலேயே நீளமான ஜிப்பு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளமாக. எதுக்கு? ரெண்டாவது நான் சொல்ல போகிற ஃபன் ஃபேக்ட் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ண ஃபேக்ட் தான். நாசா அவங்களோட ஆஸ்ட்ரோனட்ஸுக்கு அவங்களோட ஸ்பேஸ் சூட்லேயே ஏர் டைட்டான ஜிப்பர்ஸை கொடுக்குறாங்க. மூணாவது ஃபன் ஃபேக்ட், வெறும் அப் டவுன் பண்ணியே இந்த ஜிப்போட சவுண்டை மட்டுமே வச்சு ஒரு ஆர்கெஸ்ட்ராவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் ஜிப்பு போடுறப்ப அது பேண்ட் ஜிப்போ இல்லை பேக் ஜிப்போ, இந்த சின்ன ஜிப்பு எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு செகண்ட் நினச்சி பாருங்கள். இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் உங்களை அறியாமையே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அறிவியல் அற்புதங்கள் நிறைய இருக்குங்க. இந்த வீடியோ மூலமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு சின்ன புது தகவலாச்சும் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்காட்டி என்ன பிடிக்கல ஏன் பிடிக்கலன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். அண்டவா க்ரீன் ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். எந்த ஸ்பில்லும் ஷேடோவும் இல்லாமல் ஒழுங்காக வரணும் கடவுளை கீப் பண்ணுறப்ப.